அண்ணா வேலையை முடிச்சிட்டேன். மச்சான் அவ டெய்லி என்ன பாக்குறாடா. பார்க்குறான்னு சொல்லாதடா, நல்லா முறைக்கிறா உன்னை. சரி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்காத. சொல்லு. உனக்கு தான் இவ்வளோ வசதி இருக்கு, காரு பங்களா எல்லாமே இருக்கு, அப்புறம் ஏன்டா இந்த பொண்ணு பின்னாடி சுத்துற? உனக்கு தான் தெரியுமே மச்சான், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அம்மா இல்லை. என்னமோ இவளை பார்த்தா எனக்கு அம்மா பாசம் கிடைக்கும்னு தோணுது. அதனால தான் மச்சான். ஸோ சரி விடு, உனக்கு தான், ஃபீல் பண்ணாத. டேய் வர வர வரா. வந்துட்டாடா. சரி விடு, மார்னிங் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, ஈவினிங் ஷிஃப்ட் வா பார்த்து போலாம். நானும் பார்க்குறேன், காலாங்கத்தில் வந்து உட்காந்துருவான். மச்சி வராடா அவன். மச்சான் அவ போறாடா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நீங்க பேசினா கேட்காதுன்னு யாருங்க சொன்னது? நீங்க பேசினா எனக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி நான் பேசுறதும் உங்களுக்கு நல்லா புரியும். அதான் லவ். இந்த வாழ்க்கை சரி வராதுன்னு வாழாம சொல்லாதீங்க. உங்களால முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச்சராக இருந்திருக்க மாட்டீங்க. வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கறதுக்குங்க, ஒதுக்கி விட்டு போகிறதுக்கு இல்லை. நான் ஈவினிங் கடைசியாக உங்களை பார்க்க வருவேன். நீங்கள் சொல்கிற முடிவில் தான் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வாழ்க்கை சரி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வரேன். மச்சான், நான் வேற நிறைய ஹீரோ மாதிரி சினிமா டைலாக் பேசிட்டேன். அக்செப்ட் பண்ணுவாளா? அக்செப்ட் பண்ணுவாதான் நினைக்கிறேன் மச்சான் நான். ஐயோ, எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு மச்சான். விர்ரா, ரொம்ப தான். இவன் பத்திரம் இல்லாமல் நம்மளை பத்திரம் வைக்கிறான். எனக்கு தாண்டா அந்த வழி தெரியும். மச்சான், அவன் உன் லவ் அக்செப்ட் பண்ணலன்னா என்னடா பண்ணுவ? உன்னை கட்டி தொங்க விட்டுறேன். ஏன்டா நீ வேற கடுப்பேத்துற? நான் வேற பதட்டத்தில் இருக்கேன். ஐயோ ஐயோ வராடா. மச்சான் போடா.
நான் ஏற்கனவே நிறைய தாட்டி சொல்லிட்டேன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அவள் வாய் பேச முடியாது, அது கூட பரவாயில்ல. அவள் நம்மாலே இல்லை. உனக்கு எத்தனை முறைடா சொல்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன். ஏய், அவள் நம்பாளுங்களே இல்லை. என்ன நம்ம ஆளுங்களா நமக்கு சோறு போட்டாங்க? நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த கௌரவம் சொல்லி தலையில் தூக்கி வச்சாரீங்களே, இதை வச்சு ஒன்றும் இதை கூட பிடுங்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் பணம் எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளுக்கு ஏதாவது ஆயிடும் பார்த்துக்கோ. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? அந்த பொண்ணுக்கு முதல்ல லவ் சொன்னதே நான் தான். முடிஞ்ச என்ன ஏதாவது பண்ணுங்க. டேய், இந்த சந்து வழியாக தான் வருவான். போடுறோம், சத்தமே இல்லாமல் போடுறோம். ஏய், நிறுத்து. உனக்கு ஒரு தடவை சொல்ல பத்தாது. ஏய், முதல்ல நீ யாரா? நான் எதே சொல்கிறேன், உனக்கு நேரம் சரியில்லை. யாரா முதல்ல? இந்த வரண்டா ஒன்று. முடிஞ்சிச்சா? பயணம் போட்டாச்சு. பொண்ணு ஃபோட்டோ இல்லை. அந்த பொண்ணோட படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. முதல்ல நான் அனுப்புகிறேன், முடிச்சுட்டு கூப்பிட்றேன். வாண்ணே. வா, அந்த பொண்ணு கதையை நீ முடிச்சாகணும். சரிண்ணே. ஃபோட்டோ வந்துச்சா? ஆமாண்ணே, உங்கள் அப்பா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காருண்ணே. இந்த பொண்ணை முடிச்சுட்டு ஏரியா விட்டு கிளம்பிடு. சரிண்ணே. மீதி பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உனக்கு. ஓகே, மட்டும் வா. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உஷாராயிரு. ஓகேண்ணா. அப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். என்னதுண்ணா? நம்பரை மாற்றிடு. சரிண்ணா, நானே வந்து உன்னை கூப்பிட்றேன். வண்டி எடு. போலாண்ணே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா சார்? சார், இங்கே கூவம் ஓரமாக ஒரு பணம் ஒன்று ஒதுங்கியிருக்கு. ஆமாம் சார், அந்த கொலையை நான் தான் செஞ்சேன். அது எதுக்காக செஞ்சேன், யாரால் செஞ்சேன், யாருக்காக செஞ்சேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சார். நான் அப்ரூவராக மாறிடுறேன் சார்.
கூவம் அருகில் ஒரு இளைஞனின் பிணம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அவரை அவரது தந்தையை கொலை செய்ய சொல்லியிருப்பது அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. இதையடுத்து அந்த பெண்ணை கொலை செய்ய முயன்றதும் தெரியவந்துள்ளது. இந்த அனைத்து தகவலும் அந்த இளைஞனை கொன்றவர்கள் கூறிய வாக்குமூலம். இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடுக்கப்பட்டு போலீசார் அந்த இளைஞனின் தந்தையை சிறையில் அடைத்துள்ளனர்.